வணக்கம். ஒரு உண்மையான சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கோவை தெற்கு தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தம்பி பேரறிவாளன் ஒரு பரப்புரைக்காக ஒரு ஊருக்குள்ள போறாரு. அந்த ஊருக்குள்ள போகும்போது ஒரு வீட்டு வாசல்ல ஒரு அம்மா, ஒரு தாய் நைட்டி போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. தூரத்துல பேரறிவாளன் வாகனத்துல வர்றதை பார்த்த உடனே அந்த அம்மாவோட முகம் அப்படியே மலருது. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வீட்டுக்குள்ளார இருக்கிற தன்னுடைய மகளை அவங்க வேகமா கூப்பிடுறாங்க. வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஒரு வயசு பொண்ணு, ஒரு 15-16 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு உள்ள இருந்து காசு எடுத்துட்டு அதுவும் சந்தோஷமா ஓடி வருது. அவங்க அம்மாட்ட கொடுக்குது. உடனே அவங்க அம்மா வாசல்ல நின்று பேரறிவாளனை வரவேற்று கையில காசை கொடுத்துட்டு சிரிப்போட வாழ்த்துறாங்க. அந்த முகத்துல சிரிப்பும் ஒரு ஆனந்தமும் ஒரு எதிர்பார்ப்பும் அந்த தாயினுடைய முகத்தை என்னால பார்க்க முடிச்சு. சின்ன பொண்ணு கூட நடந்து போன பேரறிவாளனை மறுபடியும் கூப்பிட்டு கை கொடுத்து வாழ்த்து சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இப்ப இந்த காட்சியை இது ஒரு கதை இல்ல, சினிமா இல்ல, இது உண்மையில ஒரு நடக்கிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு அம்மா தேவதூதன் வருவது போல ஏன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பார்த்து சந்தோஷப்படணும், ஏன் கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க காரணத்தை தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் அந்த அம்மாவுக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த வயசு பொண்ணுதான். அந்த பொண்ணுக்காகத்தான் அந்த அம்மா அப்படி ஒரு தேவதூதனை போல நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அவங்க பாக்குறாங்க. காரணம், அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நான் முதலமைச்சராக இருக்கும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி எந்த பொம்பளை புள்ளியும் பாத்துறாதையா, தொற்றாதையா, அந்த ராமநாதபுரத்து காட்டான் மோசமானவையா. இந்த ராமநாதபுரத்து காட்டாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். ராமநாதபுரத்துக்கு காட்டா ரொம்ப மோசமானவையா, கொண்டு போடுவாயா, ஆம்பளை பிள்ளைகளை கை வச்சிடாதையா அப்படின்னு ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னதை அந்த அம்மா அந்த நைட்டி போட்டு அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்னாங்க பத்தியா, அந்த அம்மா கற்பனை பண்ணி பாக்குறாங்க. ஒரு கனவு மாதிரி அவங்களுக்கு ஓடுது. அப்படி ஒரு உலகம் வராதா? தன்னுடைய பெண் பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இல்ல காலேஜுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது நம்ம பக்குன்னு இல்லாம ஒரு நிம்மதியா இருக்க மாட்டோமா? அப்படி ஒரு சமுதாயம் மாறிடாதா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சமீபத்துல ஒரு காணொலி ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி என்னை ரொம்ப உலுக்குச்சு. நான் கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கூட நான் இதை கொடுக்குறேன், நீங்க பாருங்க. நான் பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கும் அந்த காணொலிக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரு சின்ன குழந்தை, மிஞ்சி போனா ஒரு 5-6 அந்த வயசு தான் இருக்கும், அந்த சீமான் அவர்களை கட்டி பிடிச்சி அழுததை பார்த்த அந்த பொண்ணு விலக்கி வைக்கவே முடியல. அண்ணன் சீமான் அவர்களே சமாதானப்படுத்த முயற்சி செய்யறாரு, ஆனா முடியல. அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி அழுது அவர் விடவே மாட்டேங்குது. அந்த காணொலியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை இதுக்கு முன்னாடி நேரடியா அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சதே கிடையாது. சந்திக்கவே இல்லாத அந்த குழந்தை ஏன் கட்டி பிடிச்சி அழணும்? ரஜினியையோ, கமலையோ, விஜயையோ, அஜித்தையோ, சூர்யாவையோ அந்த குழந்தை கட்டி பிடிச்சி அழுதா நம்ம இந்த அளவுக்கு அதை நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கே தெரியும் ஏன் அந்த குழந்தை அழுதுன்னு. ஆனா ஒரு அரசியல் தலைவனை இந்த ஒரு குழந்தை அழுது அப்படிங்கிறது இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மை, அதை நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கிறோம். நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த குழந்தை சின்ன வயசா இருந்தாலும் பல அண்ணனுடைய காணொலிகளை பார்க்குது. அவர் நல்லவரா இருக்காரு, சரியா பேசுறாரு, சாதிக்கு எதிராக பேசுறாரு, வன்கொடுமைக்கு எதிராக பேசுறாரு. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கூட காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் பாக்குது. அதை நான் வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறேன். குழந்தையும் தெய்வம் ஒண்ணு தானே. அப்போ அது ஒரு குழந்தையா, ஐயோ இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இவ்வளவு சரியா பேசுறாரு, இவரு அறமா பேசுறாரு, ஆனா நம்ம அப்பா, நம்ம பெரியப்பா, நம்ம சித்தப்பா, நம்ம அண்ணன், நம்முடைய அக்கா யாருமே இவரை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, இவரை ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வைக்க மாட்டாங்களே, அப்படி ஒரு குழந்தைங்களோட பார்வையில் எடுத்துக்கலாம். இதை சில பேர் பரிகாசம் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், பண்ணிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. இருக்கிற ஒரு வாழ்க்கை நான் இந்த சமுதாயத்துக்காக, இந்த தமிழருக்காக பேசிட்டு செத்து போறேன். நான் அதனாலதான் நான் ஓப்பனா பேசுறேன். அது ரெண்டாவது. அடுத்தது, அதை ஒரு தெய்வமா நினைச்சு பாருங்களேன். அந்த குழந்தை தெய்வம் ஒண்ணு, அதுங்களுக்கு சூதுவாது தெரியாது, பொறாமப்பட தெரியாது, வன்மம் கிடையாது, இவன் அழிஞ்சு போயிடும், இவன் கெட்டவன், இவன் நல்லவன், அந்த எண்ணெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த குழந்தை அழுது நான் கடவுளே அழுதாதான் நினைக்கிறேன். தம்பி, நான் உன்னை இந்த சமுதாயத்துக்கு அனுப்புனேன் நல்லது பண்றதுக்கு, ஆனா இலவசத்துக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கும் ஆசைப்படுற இந்த ஜனங்கள் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, இத்தனை வருஷமா நீ கத்திக்கிட்டே இருக்கியே, உன்னை ஆதரிக்க மாட்டாங்களே அப்படின்னு கடவுளே அவரை கட்டி பிடிச்சி அழுவுறதா தான் நான் நினைக்கிறேன். என்னோட இன்டர்பிரேஷன் அப்படிதான். இதை மற்றவங்க விமர்சிக்கலாம், கிண்டல் பண்ணலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நானே அண்ணன் சீமான் அவர்களை அதிகமாக ஆதரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதிர்கால சந்ததிக்காக தான். நம்ம பல பேரு பாதி வாழ்க்கையை தாட்டியாச்சு. இந்த திராவிட அடிமைத்தனத்திலேயே
இந்த அசிங்கமான ஊழலான எல்லா காலத்திலேயே பாதி வாழ்க்கையை கடந்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இப்பதான் பிறந்திருக்காங்க, இப்பதான் வளர்றாங்க. அவங்களுக்காவது சுதந்திரமான ஒரு உரிமையான சுகாதாரமான ஒரு ஒரு ஊழலற்ற ஒரு ஒரு பசுமையான ஒரு சமுதாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் கனவு காணுவேன். பல நேரத்தில் எனக்கு தோணும், இப்படி இருக்காதா உலகம்? நாளைக்கு வந்து நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைங்கள் வந்து வளர்ந்து பெருசாகி அரசு அலுவலகத்துக்கு போகும்போது அங்க எனக்கு லஞ்சம் வேணாம்ப்பா, கொடுக்காதப்பா, கொடுத்தீங்கன்னா முதலமைச்சர் எங்களை தொலைச்சிருவான்ப்பா, எங்க வாழ்க்கையே கெட்டு போயிருப்பா அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி சொல்ல மாட்டானா? நான் வந்து பூச்சி மருந்து அடிச்ச ரசாயனம் கலந்த காய்கறிகளை தான் சாப்பிட்றேன். என் பிள்ளைங்களாவது எதிர்காலத்துல வரும்போது இப்ப ரசாயனம் இல்லாத பூச்சி மருந்து இல்லாத சுத்தமான காய்கறிகளை சாப்பிட மாட்டாங்களா? இந்த கனவு நிறைய டைம் எனக்கு வரும். இதனாலதான் நான் சீமான் அவர்களை வந்து தொடர்ந்து நான் ஆதரிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நான் தொடர்ந்து ஆதரிக்கிறதான காரணம், அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கு, அதே கனவு எனக்கும் இருக்கு. நம்முடைய எதிர்கால சந்ததி தூய்மையான காற்றை சுவாசிக்கணும், அவங்களுக்கு அந்த மழை இருக்கணும், அவங்களுக்கு அந்த மணல் இருக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல காய்கறி கிடைக்கணும். எல்லாருமே லஞ்சம் இல்லாத உலகமே சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் பேசுற நண்பர்கள் கூட, எங்க உறவினர்கள் கூட லஞ்சம் வாங்காம யாரும் இருக்க மாட்டாயா, நீ வாங்க அவனும் வாங்குவான் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா சிங்கப்பூர்னுடைய வரலாறு அவங்க படிச்சிருந்தா அப்படி அவன் பேச மாட்டான். அந்த லீ குவான் யூ அப்படி நினைக்கல. அவர் என்ன பண்ணாருங்கிறது தயவு செய்து லீ குவான் யூட வரலாறை படிச்சு பாருங்க. அவர் ஊழலை எப்படி ஒழிச்சாருன்னு, அவர் ஒழிச்சாரு, லஞ்சத்தை எப்படி ஒழிச்சாருன்னு இந்த சிங்கப்பூர் நாடு ஒரு சாட்சியா இருக்கு. முடியாமலாம் இல்லை. ஒரு நல்ல தலைவன் வந்து நினைச்சானா, அதுக்கான திட்டத்தை வகுத்தானா, அவன் லஞ்சம் வாங்காத உலகத்தை படைக்க முடியும். ஏன் இதை சொல்றேன்? நம்முடைய பிள்ளைகளுக்காவது லஞ்சம் வாங்காத உலகம் கிடைக்கட்டும், படிச்ச படிப்புக்கு லஞ்சம் கொடுக்காம ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். நீங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பெருசாகி வந்து வேலை தேடுற பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்காம நல்ல வேலை கிடைக்குமா? எல்லாத்துக்குமே காசு வாங்குறான். அமைச்சர்கள் காசு வாங்குறான், அரசு அதிகாரிகள் காசு வாங்குறான், காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுக்குறான். அப்ப இது இப்படியேதான் இருக்கணுமா? இது எதிர்காலத்துல மாற வேண்டாமா? அப்ப இது எப்ப மாறும்? சத்தியத்தையும் அறத்தையும் பேசுகிற அண்ணன் சீமான் வந்தாதான் மாறும். இது வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அண்ணன் சீமான் பேசுறாரு. அதே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் நானும் சொல்றேன். திமுக வந்தா அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கும். நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கும், தூத்துக்குடி சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கும். காரணம், அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேலேயோ, இந்த மொழியின் மேலேயோ, இந்த மக்கள் மேலேயோ அக்கறை இல்லை. அவங்களுடைய அக்கறை எல்லாமே அடுத்த ஆட்சி பிடிக்கணும், திருப்பி மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வரணும், அதுக்காக இலவசங்களை அள்ளி இறைக்கணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். இதை தவிர எந்த நோக்கமே கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஓட்டை போட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை பிடிச்சி, உங்களுடைய எதிர்கால சந்ததிகளை பிடிச்சி நீங்களே பாலுங்கணத்துல தள்ளுற மாதிரி நீங்க ஓட்டு போட்டா உங்க குழந்தைங்க எப்படி பாலுங்கணத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும், இல்ல உங்க பிறந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி வரும். அது இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஒரு அரசாங்கத்துல, ஒழுக்கம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியின் மத்தியில வாழ்றதே பெரும்பாடாயிரும். நீங்க எல்லா காணொலிகளையும் பாருங்க, அந்த கட்சி எப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கு, எப்படி அறிவு இல்லாம இருக்கு, எப்படி கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாம இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. பிறந்த குழந்தையில இருந்து வயதானவங்களை வரைக்கும் யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, என்னைக்குமே சமுதாயத்துல இது மாதிரி மோசமான மனிதர்கள் எல்லா காலத்தையும் இருந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இது ஏன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, யாருக்கும் பயம் இல்ல. அரசாங்கம் நம்மளை ஏதாவது பண்ணிரும், நம்மளை தண்டிச்சிரும், நம்ம வாழ்க்கை போயிரும் அப்படின்னு எவனுமே பயப்படுறது இல்லை. அந்த பயம் எப்ப வரும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் வருமே தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் வரவே வராது. உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆர்கே நகர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. மேடையில ஒரு பொண்ணை அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அநாகரிகமாக தொட்டு தடவி அசிங்கப்படுத்துறாரு. அது காணொலிகள்ல நேற்று ட்ரெண்டிங் ஆகுது. சரியா? இப்ப புதுசா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கட்சியினுடைய பல கூட்டங்கள்ல பெண்களை மோசமா நடத்துற காணொலிகள் இருக்குது. தாலியை பறிச்சுட்டாங்க, பர்சு காணாம போயிடுச்சு, பலவிதமான பிரச்சனைகள் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. அந்த கட்சி மட்டும் என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே நடக்காது. காலங்காலமா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிறதா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா சீமான் வந்தா நான் அதை நிறுத்துவேன்னு சொல்றாரு. சரி, நீங்க கேட்கலாம், சீமான் மட்டும் எப்படியா நிறுத்திடுவாரு, அவர் என்ன கடவுளா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். இப்ப அது உறுதியான என்னால சொல்ல முடியும். அது காரணங்களை நான் சொல்றேன். அதாவது இப்ப கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷத்துல எத்தனையோ கூட்டம் நடந்திருக்குது. ஏதாவது ஒரு கூட்டத்துல ஏதாவது ஒரு பொண்ணை தொட்டாங்க, தப்பா பேசினாங்க, தப்பா நடந்தாங்க, உங்களால ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துல எனக்கு சைனா காணா, மூக்குத்திய காணா, பர்ச காணான்னு யாரா சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? லட்சக்கணக்கான மக்கள் கூடிய அந்த திருச்சியினுடைய மாநாட்டை முடிஞ்சு நான் முகநூல்ல பாக்குறேன்,
அங்க தவற விட்ட பர்ஸ, அங்க தவற விட்ட பொருட்களை, வண்டி சாவிய பேஸ்புக்ல போட்டு, வாட்ஸ்அப்ல போட்டு, எக்ஸ்ல போட்டு திருப்பி அடுத்த நாள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இப்படி ஒரு அரசியல் கட்சி நீங்க பார்க்க முடியுமா? நானே பார்த்ததில்ல. நான் சிறு வயது முதற்கொண்டு நான் போய் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கேன். சரியா? அதெல்லாம் ஒரு கட்சி நான் இருந்திருக்கேன். இப்படி ஒரு கட்சி வருமா? இப்படி ஒரு கட்சி இருக்குமா? இப்படி ஒரு தலைவன் அந்த கட்சியை வழி நடத்துவானான்னு நான் கனவுல நினைச்சு பார்க்கல. அப்படி இருக்கு. அதாவது தொண்டர்களுக்குள்ள நல்லவங்க கெட்டவங்க எல்லா கட்சியும் இருக்கதான் செய்வாங்க. ஆனா தலைவன் கட்டுக்கோப்பா வச்சிருந்தா, கட்டுக்கோப்பா இருந்தா அந்த தொண்டர்கள் மிகச்சரியா இருப்பாங்க. ஐயோ நம்ம தப்பு செஞ்சா நம்ம அண்ணன் கோச்சுப்பாரு, நம்ம கட்சியில் நம்ம கெட்ட பேர் வந்துருன்னு அதை அவன் செய்ய மாட்டான். அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் யாருமே சொல்ல தயங்குகிற வார்த்தைகளை துணிச்சலா பேசுறாரு. என்ன எதிர்வினை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போல்டா பேசுறாரு. அப்போ அவரால் போல்டா செய்ய முடியும். மனசுல உள்ளதை பேசுறாரு. பல நாசகார திட்டங்களை போல்டா தடுத்து நிறுத்தி நான் இருக்கிற வரைக்கும் அந்த நாசகார திட்டம் வராதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் ஒரு வித்தியாசமான தலைவரா இருக்கிறாரு. நான் சொன்னதை செய்யலினா நான் ஆட்சி விட்டு இறங்கிறேன்னு பல தடவை அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்தாதான், சட்டமன்றத்துக்குள்ள போனா மட்டும்தான் நம்முடைய பெண் குழந்தைகளை பாதுகாக்க முடியும், எதிர்கால சந்ததியை பாதுகாக்க முடியும். சீமான் மட்டும் இப்படி செஞ்சிருவாரு அப்படின்னு தனிப்பட்ட வன்மத்துல பல பேர் அண்ணன் சீமான் அவர்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆட்சிக்கே வராத ஒரு மனிதன் எங்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் பண்ண முடியும். பறந்த ஒரு விமான நிலையத்தை தடுத்த என்னால, பேனாசிரியை தடுத்த என்னால, கொள்கைக்காக சமரசம் செய்யாம, தேர்தலுக்காக சமரசம் செய்யாம, யாரோட கூட்டணி செய்யாம நிக்கிற என்னால முடியும், வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு சொல்றாரு. ஒரு 5 வருஷம் கொடுங்க. அவரு சொன்னதை செய்யலன்னா அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. வாய்ப்பே ஒருத்தன் கொடுக்காம இவர் போய் சொல்றாரு, இவர் நடிக்கிறாரு, இவர் நீலி கண்ணீர் வடிக்கிறாரு, இவர் அவர்கிட்ட காசு வாங்கிட்டாரு, இவர்கிட்ட காசு வாங்கிட்டாரு, இவரோட ஏஜென்ட். வாய்ப்பே கொடுக்காம ஒருவனை நீங்க தள்ளி வைக்கிறதுங்கிறது ஒரு வன்மமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பெற்றோர்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்க கேட்டு பாருங்களேன், எதுக்கு நிறைய சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும். அப்பா ஓடி ஓடி விளைப்பாரு. அம்மா ரொம்ப சேர்த்து வைப்பாங்க, நகை வாங்கி வைக்கணும். முக்கியமான காரணம் என்ன? என் பிள்ளைய இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே நல்ல ஒரு பள்ளிக்கூடமா நான் சேர்க்கணும், அவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும். எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. அதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைக்கிறாங்க. ஏன் ஒரு சிலர் நல்லவங்களா இருந்தாலும் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது காரணமே அந்த காரணம் தான். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தனியார் பள்ளிக்கூடம் ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதான் ஈக்குவலுக்கு நான் அரசு பள்ளியை நான் மாத்துவேன். அப்போ இலவசமாகவே தனியார் பள்ளிக்கூடத்துல இருக்கிற அந்த அளவுக்கு வசதி, வாய்ப்பு, கல்வி கிடைக்கும் போது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை நீங்க கொண்டு போய் தனியார் கல்வி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையில இருந்து ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னாலும் சரி, எது படிக்கணும்னாலும் சரி, ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னாலும் சரி, எல்லாமே இலவசம் சொல்லும் போது நம்ம இந்த பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது, இரவு பகல் பாராம அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிற வேலையே இல்லை. 5 வருடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கல்வியினுடைய தோற்றத்தையே மாற்றிடுவார். தனியாருக்கு பள்ளிக்கூடம் இருக்கும், ஆனா தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாமா, அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாமாங்கிற குழப்பமே வராது. அரசாங்க பள்ளிக்கூடம் இலவசமாகவே தரமான வசதியான கல்வியை கொடுக்கும், நல்ல கட்டடங்கள் இருக்கும், வசதிகள் இருக்கும், நல்ல பயிற்சி இருக்கும், நல்ல கல்வி இருக்கும், நல்ல எதிர்காலம் இருக்கும். இது எல்லாமே இலவசமாகவே அண்ணன் சீமான் கொடுக்கும் போது நாம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. இருக்கிறத வச்சே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு கணவனும் வேலைக்கு போனா மனைவி வேலைக்கு போறாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிட்டு 2 பேரும் வீட்டுல கஷ்டப்படுறாங்க, வீட்டுல வேலை செய்ய முடியல, மறுபடியும் காலையில எழுந்து ஓடுறாங்க. காரணம் நிறைய பேர் நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க, பிள்ளைங்க இருக்குது, ஒருத்தர் சம்பாதிக்க பத்தாது, ஒருத்தர் சம்பாதிச்சு எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, தனியார் கல்வியில படிக்க வைக்கணும். அதுதான் நல்ல கல்வின்னு நினைக்கிறாங்க, அதுதான் வசதியான கல்வின்னு நினைக்கிறாங்க, அங்கதான் பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அரசு பள்ளிக்கூடத்திலே நம்மளால கொடுக்கும்போது நம்முடைய எதிர்கால பிள்ளைகள் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருப்போம். நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு, நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே நம்ம போடுற அந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறான், இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க, 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, மாசம் 2,000 கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்களுக்கே நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த 10,000 ரூபாய் இருக்கிற வரைக்கும், அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற வரைக்கும், அந்த மாசம் ஏதோ சொற்ப பணத்தினால இன்னைக்கு நீங்க நல்லா வாழ முடியுமே தவிர நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இன்னும் இலவசம் கொடுத்த அடுத்து 15 லட்சம் 20 லட்சம் கடன் கோடி வரும்போது விலைவாசி ஏறும், ஊழல் அதிகமாகும், வறுமை அதிகமாகும்,
நம்ம பிள்ளைங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சுற்றுப்புற சூழலுக்கு, இந்த இயற்கைக்கு, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மண்ணுக்கு ஒரு நல்ல மனிதனை அனுப்பியிருக்காரு. தயவு செய்து அவரை கைவிட்டுறாதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதை பார்க்கிற நம்முடைய சகோதரர்களும் என்னை போலவே இதை போலவே இருக்கிற எல்லா காணொலிகளையும் கொண்டு போய் மக்களிடத்துல சேருங்க. அநேகமாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில மணி நேரங்களில் நாம எல்லாரும் ஓட்டு போட தயாராகி கொண்டிருப்போம். எத்தனை பேர் இந்த காணொலியை பார்க்கறாங்க பார்க்கலன்னு எனக்கு தெரியல. இந்த இனத்துல நான் பிறந்துட்டேன், என்னால செய்ய முடிஞ்சது இதுதான். அதனால என்னுடைய கடமையை நான் நிச்சயம் செய்யணும். இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்துச்சு. இப்ப போடலின்னா இந்த வீடியோவை எப்ப போட போறோம்? ஓட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் போட்டணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த காணொலி. உலகமெங்கும் பரவி வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு மையப்புள்ளியாக ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அரசாக இதை மாற்ற நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஓட்டு தான். அந்த ஓட்டை சிந்திச்சு விவசாய சின்னத்துக்கு, அண்ணன் சீமானுக்கு, அண்ணன் சீமானுடைய தம்பி தங்கை வேட்பாளர்களுக்கு கொடுத்து இந்த ஒரு 15 ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியுடைய பயணம் இந்த தேர்தலில் ஒரு முதல் படிக்கட்டா, சட்டசபைக்குள்ள போற படிக்கட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலா இருக்கும்னு நான் நம்புறேன். தவற விட்டுறாதீங்க. மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.